இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. இந்த 65 வயதுக்கும் இப்பேற்பட்ட வெள்ளத்தையோ அழிவையோ நாங்கள் சந்திக்கவில்லை. நாங்கள் கடக்கின்ற வீதி எங்களுடைய டிராக்டரின் முன் ஹெட்லைட் வரக்கூடிய அளவுக்கு, அதாவது பின் டயரிൻ്റെ முக்கால்வாசி பக்கம் தண்ணீரில் இருந்தது. 3 வரி கம்பி அடித்து கட்டைகள் போட்டதுக்கு மேலாலே எங்களுடைய கிராமத்து படகுகள் மேலாலே சென்றார்கள். மக்கள் இன்னுமே இந்த முகாம்களில் எத்தனை நாட்கள் தங்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது? எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் போட்டால் எங்களுடைய மக்களை நாங்கள் சென்று எங்களுடைய பணத்திலே சென்று கடத்தினேன்னு சொன்னால் 3 பாதையும் பிளாக் பண்ணியாச்சு. உளவு இயந்திரத்தை தவிர வேறு ஒரு வாகனங்களும் இந்த இடத்தால போகக்கூடிய நிலையில இல்லை. நெஞ்சளவு தண்ணி வருவதற்கும் கடற்தொழிலை தான் நம்பி எல்லாரும் இருக்கிறோம். இந்த 3 கால பகுதி, அதாவது 10, 11, 12 தை மட்டுக்கும் இனி கடலுக்குள்ள இறங்க இல்லாது கடல். உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி முல்லைத்தீவு மாவட்டத்திலே அம்பலகாமம் என்னும் கிராமத்திலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமம் இந்த புயல் அனர்த்தத்தினால் அதிகளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த கிராமத்தின் இரு மருங்கிலுமே சிறுகடல் பெருங்கடல் என்ற 2 கடல்களுமே இங்கு இருக்கின்றது. இதனால் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பாதிப்பு தொடர்பாக மக்களுடைய கருத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் நாகரத்னம் தட்சிணாமூர்த்தி. நாங்கள் முல்லைத்தீவு பிரதேச கரத்துறைப்பட்டி பிரதேசத்திலே அம்பலம்பொக்கொடை மாத்தலன் என்கின்ற 2 கிராமங்களை உள்ளடக்கி இருக்கின்றோம். நாங்கள் சென்ற புயல் மழை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய கிராமம் 2 கடல்களை கொண்டது. ஒன்று இந்து சமுத்திரம், மற்றது சிறுகடல். மழை வெள்ளத்தின் காரணமாக பல இடங்களில் இருந்து வருகின்ற தண்ணீரும் எங்களுடைய கிராமத்தின் சிறுகடல் பகுதியை அண்மித்துத்தான் வந்தது. அதே மாதிரி ஆழ்கடல் இந்து சமுத்திரமும் கொதித்து எழும்பி எங்களுடைய மக்களின் வீடுகளுக்கு வருகின்ற கட்டத்திலே நாங்கள் எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருந்த வேளையிலே, அதோடு நாங்கள் செல்வதாக இருந்தால் புதுக்குடியிருப்பு கிராமத்துக்கு தான் செல்ல வேண்டும். அந்த வகையிலே அந்த கடலிலே மிகவும் கூடுதலான தண்ணி வந்து எங்களுடைய மக்கள் நடந்து செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாங்கள் அம்பலவன் பொக்கனை மீனவர்களிடமிருந்து பல படகுகளையும், மாத்தளன் கிராமத்தில் உள்ள மீனவர்களிடமிருந்து பல படகுகளையும் எடுத்து, அத்தோடு 2 கிராமத்து படகுகளும் ஓடுவதற்கு நேரம் தாழ்த்தி கொண்டு போவதால் எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையிலே என்னுடைய 2 டிராக்டரையும் சுமார் 10 மணி அளவில் இருந்து இரவு 12 மணி மட்டும் எங்களுடைய மக்களை நாங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய கிராமத்தை விட்டு அயல் கிராமமான இரணப்பாலைக்கு கொண்டு சென்றோம். அப்போது இந்த நாங்கள் கடக்கின்ற வீதி எங்களுடைய டிராக்டரின் முன் ஹெட்லைட் வரக்கூடிய அளவுக்கு, அதாவது பின் டயரிൻ്റെ முக்கால்வாசி பக்கம் தண்ணீரில் இருந்தது. எங்களுடைய டிரைவர்மார்கள் வீதி பார்த்து ஓட முடியாத துர்ப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இன்னும் ஒரு டிராக்டருக்கு 2 டிரைவரை கூடுதலாக போட்டு அவர்கள் தடம் பார்த்து எங்களுடைய மக்களை அங்கே கொண்டு சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய
கிராமத்திலே உண்மையிலே விவசாய கிராமம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம். அந்த வகையிலே எங்களுடைய விவசாயம் முழுவதும் முற்றாக சேதமடைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த கடல் உப்பு தண்ணீரும் ஏற்கனவே நின்ற சவர் உப்பு தண்ணியுமாக சேர்ந்து எங்களுடைய வயல்களை முற்றாக மூடியுள்ளது. உண்மையிலே நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள், 3 வரி கம்பி அடித்து கட்டைகள் போட்டதுக்கு மேலாலே எங்களுடைய கிராமத்து படகுகள் மேலாலே சென்றார்கள். அந்த வகையில் கட்டைக்கு கூட இந்த படகுகள் இந்த என்ஜின்கள் முட்டையில்லை. அவ்வளோ வகையில் எங்களுடைய கிராமம் நீரிலே மூழ்கியது. பல கால்நடைகள் உயிரிழந்திருக்கின்றன, கோழிகள். அதே போன்று எங்களுடைய கிராமத்திலே கூடுதலான ஒரு ஆடு வளர்க்கின்றார்கள். அந்த ஆடுகள் எல்லாம் அங்கங்கே செத்து கிடப்பதை நாங்கள் இப்போது 2 நாட்கள் இரணப்பாலை பாடசாலையிலே தங்கி அத்தோடு உறவினர்கள் வீடுகளிலேயும் தங்கி இங்கே வந்தபோது எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் கூடுதலான அழிவுற்ற நிலையிலே மனம் வீசக்கூடிய வகையில் இருந்தது. நாங்கள் எங்களுடைய கிராம மக்களை கொண்டு அவர்களை வெட்டி மண்ணுக்குள்ளே புதைத்து இருக்கின்றோம். என்னென்றால் சுகாதாரத்தை பேண வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. எங்களுடைய கிராம மக்கள், எனக்கு இப்போது 65 வயது. இந்த 65 வயதுக்கும் இப்பேற்பட்ட வெள்ளத்தையோ அழிவையோ நாங்கள் சந்திக்கவில்லை. 2 கடல்களும் ஒன்றாக சில இடங்களிலே சேர்ந்து எங்களுடைய மக்களின் மனங்களை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற ஒரு இக்கட்டான நிலையிலே தான் இந்த இரணப்பலை கிராமத்துக்கு சென்றோம். இருட்டில் கூட உளவு இயந்திரங்களை நாங்கள் கூடுதலான தண்ணீரிலே வீதி தெரியாமல் 2 பேர்களை முன்னுக்கு நடத்தி அதன் வழியாக எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சிறு சிறு உடைமைகளையும் கொண்டு சென்றோம். எங்களுடைய சகல விதமான பொருட்களும் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கூடுதலான 199% வீடுகள் முற்றாக தண்ணீரிலே மூழ்கி அந்த வீடுகள் நாங்கள் சுத்தப்படுத்துவதென்றால் இப்போது முடியாது. ஏனெனில் இன்னும் தண்ணி நிற்கின்றது சில வீடுகளிலே. எங்களுடைய சுகாதாரத்தை நாங்கள் பேணுவதற்காக சில துப்புரவு வேலைகளை எங்களுடைய கிராம மக்களின் நலன் கருதி எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர், எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் இருவரும் இணைந்து இந்த பணிகளிலே மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் தொடர்ச்சியான பணியிலே நின்று இந்த மக்களின் நலன்களை பேணி அவர்களுக்கு சில உலருணவு பொதிகளையும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே எங்களுடைய கிராமத்துக்கு அருகிலே சாலை என்கின்ற கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்திலே 5 நேவி உத்தியோகத்தர்கள் எங்களுடைய கடலிலே பலியாகி இருக்கின்றார்கள். அந்த நேவி என்றால் அவர்கள் தண்ணீரோடு போட்டி போட்டு போராடக்கூடியவர்கள். அவர்கள் கூட 5 பேர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களை ஒரு உயிர் கூட சேதமில்லாமல் காப்பாற்றி இருக்கின்றோம். எங்களுடைய விடாமுயற்சியினால் இதை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய கிராம உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர், எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு நன்றி கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் அவர்கள் எங்களை காப்பாற்றுகின்ற பணியிலேயும் தொடர்ந்து இப்போது எங்களுடைய வறுமை கோட்டுக்குள்ளே சாப்பாடு இல்லாத நேரத்திலே சில பொதிகளை தந்து எங்களுடைய மக்களின் குறைகளை போக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இருகரம் கூப்பி எங்களுடைய மனம் வெந்து அவர்களுக்கு ஒரு நன்றி கடமை பட்டிருக்கின்றோம். அவர்கள் பல காலம் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று அவர்களை வேண்டி விடைபெறுகின்றேன்.
இந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான அவர்களுடைய உணவு பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறான உதவிகள் கிடைத்திருக்கு, மக்கள் இன்னுமே இந்த முகாம்களில் எத்தனை நாட்கள் தங்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது? மீண்டும் உங்களுக்கு நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். புது மாத்தளனுடைய ஆர்டிஸ்ட் தலைவர், எங்களுடைய அனைத்து நடந்த காலத்திலிருந்து எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் போட்டால் எங்களுடைய மக்களை நாங்கள் சென்று எங்களுடைய பணத்திலே சென்று கடத்தினேன்னு சொன்னால் 3 பாதையும் பிளாக் பண்ணியாச்சு. அதுபடியே எங்களை ஜிஎஸ் டிஎஸ் என்ற தொடர்புகள் ஒன்று இருந்த போதும் எங்களை முன்கூட்டி எங்களோட ஜிஎஸ் மேர் எங்களுக்கு தந்த என்ன சொன்ன ஒத்தியப்பு இத்தனாம் தேதி எங்களுக்கு 28ஆம் தேதி ஒத்தியப்பண்டங்கள் நடந்தது. ஜிஎஸ் ஊடாக இப்படி ஒரு இனத்தமண்டு வந்துட்டால் நாங்கள் தொடர்புகள் எல்லாம் இருக்கும். அந்த தொடர்பை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும், நாங்கள் அமைப்பு ஊடாகவும் எங்களுடைய டிஓவும் எங்கள் ஜிஎஸ் ஊடாக அதை பாதுகாத்து நாங்கள் அந்த படகு மீளமாக ஏற்றி கொண்டே எங்களுடைய இரணப்பாலை ஸ்கூல்லே அவைகளை தங்க வச்சு இரவு 9:30 வரைக்கும் நின்று, அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கட் அவுட் எங்களோட படிகளை வச்சு எங்களை கிராமத்தை பாதுகாக்கணுமெண்டு திருப்பி படகுகள் ஏற்றி வந்து கொஞ்சம் படிகளுக்கு நாங்கள் எங்களோட ஊரை பாதுகாக்கணுமென்ற ஏண்டா இந்த நேரம் அத்துமீறிய களவுகள் கொலைகள் எல்லாம் நடக்குமென்ற ரீதியாக பாதுகாப்பு போயிட்டு உண்மையில் அந்த நிறுவனங்களுடைய இந்த முல்லை மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் அவைகள் ஒத்துழைத்து எங்களோட ஐடிங்க இருந்த புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் மீண்டும் அடிக்கடி 10 நிமிஷம் இல்லை 8 மணித்தியாரத்துக்குள்ளே எங்களோட கிராமத்தை அந்த ஸ்கூலுக்கு வந்து உணவு எப்படி செய்யணும், சமைச்ச உணவு எப்படி கொடுக்கணும், எங்களோட நீட் பண்ணி அந்த என்னென்ன உதவிகளை நாங்கள் செய்யணுமென்று எங்கள்கிட்ட கேட்டு, கரண்ட் இல்லாத போதும் மின்சார சபைகள் எந்த பேருடன் தொடர்படுத்தும் இல்லாத போதும் நாங்கள் மோட்டார் மூலமாக நீர் பாய்ச்சி எங்களை மக்களை பாதுகாத்து அடுத்த கட்டத்தில் என்ன நகர்வு செய்யணும் என்று நாங்கள் கேட்டும் எங்களுடைய மக்களை நாங்கள் அடுத்த நாள் எங்களுடைய ரோட்டுகள் நீர் தண்ணீர் வடிந்த பிறகு நாங்கள் அந்த இடத்திலே சென்று உடனடியாக அந்த ஸ்கூல்லேருந்து நாங்கள் எங்களை குடியிருத்துக்கு வந்த பிறகுதான் இன்று எங்களை கிராம உத்தியோகத்தரோடு நாங்கள் 24 மணித்தியாலமும் எங்களோட புதுக்குடிப்பு பிரதேச செயலகத்தில் நின்று அந்த பொதிகளை நாங்கள் செய்து அந்த உண்மையில் நான் என்னென்று சொல்கிறேன்னு சரியாக இந்த பணி இந்த பிரதேச செயலாளருடைய இந்த பணியாளர்கள் எப்படி இந்த துல்லியமாக இந்த மக்களுக்கு எவ்வளோ சேவைகள் செய்ததுன்றது உண்மையில் இந்த மக்களுக்கு தெரியாது. அதில் நின்ற அமைப்புகளுக்கும் அந்த உத்தியோகத்தர்களும் தான் தெரியும். ஆனால் அடுத்த ஐவிசி வந்ததுக்கு உண்மையில் இப்படி ஒரு வரலாற்றில் நாங்கள் இந்த எங்களுடைய அம்பலம் பொக்கனை புதுமாத்தல் அம்பலம் பொக்கனையில் கொடுத்த இதுக்கு இவ்வளோ நேரத்துக்கும் எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இப்படி ஒரு சேவை செய்ததுக்கு மீண்டும் நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றோம். உண்மையில் இப்படி ஒரு பிரதேச செயலாளர் இப்படி நேரடியாக இறங்கி டிஎஸோட எங்களோட இணைந்து இப்படி நடந்ததுக்கு மிகவும் எங்களோட மக்கள் சார்பில் கூடி நான் மிகவும் தாழ்மையிடம் கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு இனத்தம் 4 பட்டு கம்பி அடித்து 3 தான் எங்களோட சமக்கார அமைப்பில் 3 பட்டு கம்பி தான் அடிக்கலாம். நாங்கள் 4 பட்டு கம்பி அடித்தும் அதுக்கு மேலால் தண்ணி வந்தும் அதுக்கு மேலால் படகு ஓடி இன்றைக்கு இந்த மக்களை நாங்கள் காப்பாற்றினால் எண்மத்திலும் உண்மையில் நாங்கள் சுலாமியை கண்டிருக்கிறோம். சுலாமிக்கு பின்னால் முன்னுக்கு ஓடி இருக்கிறோம். இது சுலாமி இல்லை, இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிராசம் என்னென்ன அழிவு ஏற்பட்டது. இந்த கடல் பொங்கின கடல் உயர்ந்த காரணத்தால் சிறு கடல்கள் இந்த நீரை கடல் ஏரியிலே நீர்க்க முடியாமல் தான் எங்களுடைய நிலைமைகள் மிகவும் தாமிக்கப்பட்டது. உண்மையிலே நாங்கள் மீண்டும் இந்த இஞ்சி ஒன்று இல்லை, இந்த கிராமத்திலே என்ன அனைத்து நடந்தாலும் இப்படியான ஐவிசி நிறுவனங்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் என்று எங்களுடைய தாழ்மையை கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த அம்பலகாமம் பிரதேசத்திலே இந்த பகுதியிலே மக்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இரு பக்கமும் கடலால் காணப்படுகின்ற ஒரு கிராமமாக காணப்படுகின்றது. இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை நாட்கள் இந்த முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்க, இன்னும் எத்தனை நாட்கள் வைக்கப்படலாம் என்று அவர்களுடைய தற்போதைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது? இங்கு வசிக்கின்ற முழு மக்களுமே இந்த வெள்ளம், அதாவது கடற்கரையில் உள்ள சனங்களுக்கு கடல் தண்ணி வீடுகளுக்குள்ள புகுந்ததாலேயும் 6 சிறுகடலையொட்டிய ஆக்களுக்கு சிறுகடல், அதாவது இந்த கிராம அலுவலகர் ஒவ்வியஸ் அடியில் நாங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாக அந்த நைனாதீவு கடல் எப்படி காட்சி அளிக்கின்றதோ அதே போல தான் இந்த நிலைமை இருந்தது. நாங்கள் இந்த சிறுகடலால் இரணப்பாலைக்கு போகும்போது உண்மையாக போட்டில் போய்க்க போட்
கவிழுதோ அல்லாட்டிக்கு உழவு இயந்திரம் மூலம் போய்க்கல உழவு இயந்திரத்தை தவிர வேறு ஒரு வாகனங்களும் இந்த இடத்தால் போகக்கூடிய நிலையில் இல்லை. நெஞ்சளவு தண்ணி வருவதற்கும் அந்த இடத்தை காட்டி முன்னுக்கு 2-3 பேர் ஆம்பளைகள் போய் அந்த இடத்தை காட்டித்தான் அந்த வழி மூலம்தான் உண்மையாக இந்த உழவு இயந்திரன் மூலம் எங்களோட அம்பலோன் பக்கம் மக்கள் முழு பேரையும் காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. இல்லையென்று சொன்னால் உண்மையாக வெள்ளம் ஒரு பக்கம், கடல் நீர் ஒரு பக்கம், சிறுகடல் ஒரு பக்கம், அதை விட புயல் காற்று அந்த மூலம் மரம் விழுமோ அல்லாது நாங்கள் போகைக்குள்ள எங்களுக்கு எது நடக்குமோன்ற ஒரு அச்சத்தோடு உண்மையாக தொலைத்தொடர்புகள் இல்லை. சில வீடுகளில் அந்த போய் கூப்பிட இல்லாத நிலைமையில் கூட எல்லாருமே மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் இஞ்சால போய் உயிரோட போவோமோன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் எல்லா மக்களும் கூடுதலான முழு மக்களும் அம்பலோன் பொக்கனை கிராமத்தில் வசிக்கிற முழு மக்களுமே நாங்கள் எல்லோரும் கட்டால போய் இரணப்பால பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டு முன்பள்ளியிலேயும் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் உலருணவுகள் அதுகள் சாப்பாடுகள் எல்லாம் தந்து நாங்கள் அடுத்த நாளும் இங்கே வரும்போது வாகனம் ஒன்றும் போகாத நிலையில தான் ஒரு சில பேர் வந்து இந்த நிலைமைகளை பார்த்த பிற்பாடு தான் ஓரளவு நிலைமை அந்த வளமைக்கு திரும்பிய காரணத்தால் ஒரு சில பேர் இன்றும் குழந்தை பிள்ளைக்காரர் வராமல் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் வராமல் இருக்கிறார்கள், உதவியற்றவர்கள் வராமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு திருப்பியும் இதே நிலைமை வந்தால் தாங்கள் எப்படி போவதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த வகையில் உண்மையாக மரங்கள் முறிந்து சில வீடுகளுக்கு மேலே மரம் முறிந்து விழுந்துள்ளது. அந்த காற்றின் மூலம் முழு சமையலறை முழு வீடுகள்லேயுமே வெள்ளத்தில் தான் இருந்துள்ளது. அந்த வகையிலே அவர்கள் அதற்கு இன்னும் வளமைக்கு அந்த நிலைமை விரவில்லை. ஆடு மாடுகள் செத்துள்ளது. கோழிகள் விரைப்பில் தண்ணிக்குள்ள நின்று ஒவ்வொரு வீடுகள்லையும் 5-10 கோழிகள் செத்துள்ளது. அதை விட வயல்களை பொறுத்த மட்டில் உண்மையாக வேதனைக்குரிய விடயம் எங்களுடைய வயல் எல்லாமே மீள எழுபமோன்ற நிலைமையில் இருக்கின்றது. இங்கே பாதிக்கப்பட்டுகின்ற மக்கள் அதிகளவாக ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னால் அங்கே பாதிக்கக்கூடிய மக்களாக கிராம மக்கள் தான் காணப்படுகின்றாங்க. இங்கே உங்களுக்கு வசதிகள் எவ்வாறு இருக்கின்றது? ஒரு அன்றாட தேவைக்கான ஒரு குடும்பத்திற்கான வசதிகள் எவ்வாறு காணப்படுகின்றது? எங்களுடைய கிராமத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் 2012ஆம் ஆண்டு மீள குடியமர்ந்ததில் இருந்து ஒரு வைத்தியசாலை இல்லை, ஒழுங்கான வீதி இல்லை, போக்குவரத்து வசதிகளற்ற நிலை, மாணவர்களுக்குரிய டியூட்டரி வசதிகளற்ற நிலை, எல்லாத்துக்குமே நாங்கள் முல்லைத்தீவு அதாவது கரைதுறைப்பற்று டிவிஷனில் சேர்ந்த நாடி நாங்கள் மெல்ட்ரியம் பெற்றுக்கு முல்லைத்தீவுக்கு செல்றதுக்கு இரட்டை வேக்கால் பாதை கூடாது, பஸ் பிரச்சனை, இவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் தான் நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம். அதை விட மேலதிகமான வகுப்புகளுக்கு இரணப்பால புதுக்குடிப்பு இடங்களுக்கு தான் பிள்ளைகள் போய் மேலதிக கல்வி டியூஷன் வசதி இங்கே இல்லை. அந்த இதுகளுக்கு போயினோம். மற்றது எல்லாமே வைத்தியசாலைக்கு கூட பஸ் இல்லை. ஆட்டோ பிடிக்கிறதா இருந்தால் இங்கே 800 ரூபா 1000 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு. அப்போ சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் எல்லாருமே நாங்கள் இந்த கிராமத்தில் இருந்து வசித்து கொண்டு வரோம். மற்றும்படி கடற்தொழிலைத்தான் நம்பி எல்லாரும் இருக்கணும். இந்த 3 காலப்பகுதி அதாவது 10, 11, 12 தை மட்டுக்கும் இனி கடலுக்குள்ள இறங்க இயலாது, கடற்தொழில் செய்ய இயலாது. அதால் வாழ்வாதாரம் கூட சரியான இக்கட்டான நிலையில் ஆடு மாடு கோழிகள் மூலம்தான் ஏதோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.